வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நேற்று நாங்கள் மலையனூர் போயிருந்தோங்க. பயங்கர கூட்டம். தை அமாவாசைன்றதுனால வேஷம் போடுறதுலேயும் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. லைட்டுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் வேஷம் போட்டோங்க. அம்மா அலங்காரங்கள் பயங்கரமாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது அலங்காரங்கள். அந்த ஸ்டேஜ் அந்த ஊஞ்சல் மேடை அலங்கரித்த விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மேக்கப் போகிறதுக்கு ரொம்ப வெளிச்சமே இல்லைங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஞ்சம் கொஞ்சம் லைட்டு வெளிச்சத்தை அடிக்கிறத பார்த்து அதை அப்படியே நாங்கள் வேஷம் போட்டோம். போன முறை கொஞ்சம் ரொம்ப சாந்தமாக நல்லா இருந்தாங்க. இந்த முறை வரும்போது ரொம்ப ஆவேசமாக இருந்தது. முகமே ரொம்ப ஒரு மாதிரி உக்ரமாக இருந்தது. நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகுது அந்த வேஷத்தை போடும்போது. எனக்கு ஒரு அக்கா மாலை போட்டு விட்டாங்க. அந்த காட்சி தாங்க இது. எனக்கு தெரிஞ்ச அக்கா மாலை போட்டதுக்கப்புறம் நான் கண்டினியூவான அலங்காரத்தை நான் தொடங்கி அதுக்கப்புறம் வேஷம் போட ஆரம்பித்து, அம்மா வந்தோடனே ஊஞ்சல் மேடையை பார்த்துட்டு அந்த அம்மா எதிரை சுற்றி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வேஷத்தை கழிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோங்க. ஆனால் ரொம்ப கூட்டங்க, பயங்கர கூட்டம். எல்லாம் பொங்கலுக்கு போனவங்க ரிட்டன் வரதுனால ரொம்ப டிராஃபிக் ஆகி போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் பஸ் கிடைக்கல. பஸ் எல்லாம் ரொம்ப சென்னைக்கு ரொம்ப குறைவான பஸ் தான் விட்டாங்க மலையனூர்லேருந்து. பயங்கர மக்கள் அலைமோதுனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பையெல்லாம் தூக்கிட்டு நாங்களுமே ரொம்ப சிரமப்பட்டு தாங்க பஸ் பிடிச்சி வந்தோம். விழுப்புரம் பஸ் ஏதோ ஒரு பஸ்ஸு தான் எங்களுக்கு ஒதுக்கி கிளாம்பாக்கம் அனுப்பி விட்டாங்க. ரொம்பவும் பழைய பஸ்ஸு போல் இருக்குங்க. அந்த பஸ்ஸு சேர்றதுக்கே கிளாம்பாக்கம் சேர்றதுக்கே மணி 7:30 மணி அப்படி ஆயிடுச்சு. விடிஞ்சே போயிடுச்சு. நாங்கள் எப்போவுமே 5 மணிக்கெலாம் வீட்டுக்கே வந்துடுவோங்க, விடிய காலை 5 மணிக்கு. ஆனால் இந்த முறை தான் 10 மணிக்கு வீட்டுக்கு சேர்ந்தோம். அவ்வளோ சிரமங்கள் பட்டு இந்த